ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஆசிலேஷனோட லெக்சர் 1ல் இருக்கும் நம்ம. ஆசிலேஷன் இந்த லெசன் வந்து 14th லெசன், 14, 15 2 லெசன் இருக்கு இல்லையா, ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இதோட இன்னொரு பேர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ரெண்டாவது லெசனோட பேர் வேவ்ஸ். ஏன் வந்து இந்த லெசனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 2 லெசனில் இருந்தும் நீட் ஃபிசிக்ஸ் 5 கொஷின், ஜேஇ ஃபிசிக்ஸ் மினிமம் 2, எஸ்ஹெச்எம்மில் 1, வேவ்ஸில் 1, சம்டைம்ஸ் வேவ்ஸில் 2 கேட்டு 3 கேட்பாங்க ஜேஇ பசங்களுக்கு. நீட் ஃபிசிக்ஸ் உனக்கு கண்டிப்பாக 5 கொஷின் கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் வேவ்ஸில் பெரிய லெசன்றதுனால 3 இருக்கும், எஸ்ஹெச்எம்மில் 2 இருக்கும். அதே மாதிரி தெர்மல் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கொஷின். தெர்மல் ஃபிசிக்ஸில் தெர்மல் ப்ராப்பர்ட்டி, கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ். அதனால தான் எப்போவுமே செகண்ட் வால்யூம் படித்தா ஈஸியாக 10 கொஷின் பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஃபஸ்ட் வால்யூமில் கிராவிடேஷன் வரைக்கும் எதுவும் பெருசாக நிறைய ஃபார்முலாஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வெறும் 5 லெசன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் படிச்சிங்கன்னா இன்னும் 2 கொஷின், 12 கொஷின் தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். ரைட்டா? புத்திசாலிகள் அத்தனை பேருமே செகண்ட் வால்யூமில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் சொன்னது. ரைட்டா? ஸோ சொன்ன மாதிரி செகண்ட் வால்யூம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் பேச போகிறோம் இல்லையா. ராகேஷ் குட் ஈவினிங் பை. ஷரண் குட் ஈவினிங் பை. சஞ்சய் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பை. ரைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஓகே பை. டாபிக் வந்து ஆசிலேஷன். எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே எதையுமே பார்த்த மாதிரி இருக்காது. நீங்கள் அதே மாதிரி கற்றுக்கோங்க, இப்போ நல்லா கற்றுக்கலாம். ரைட்டா? ஆசிலேஷன், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். நான் என் பைக் எடுத்துக்கிட்டு நேராக போகிறேன். இந்த மோஷனோட பேர் 1D மோஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அதே ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அந்த பாடி இந்த மாதிரி போய் விழுது. எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கிறதுனால இது 2D மோஷன் தான். உங்களுக்கு நல்லாவே பேர் தெரியும், ப்ரொஜெக்டைல் மோஷன். அதே என் பைக் எடுத்துக்கிட்டு நான் ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கேன், இதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன். இதுவுமே 2D மோஷன் தான். ஏன் சார் தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னு வச்சுக்கலாமா. இப்போ ஊஞ்சலுக்கு எனக்கு இங்கிலீஷில் தெரில, கோச்சிக்காத. ஊஞ்சல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தம்பியோ தங்கச்சியோ உட்கார வச்சு ஆசிலேட் பண்ணுறீங்க. இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் புஷ் பண்ணும் பொழுது இவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போயிட்டு அகைன் மீன் வந்து அகைன் நெகட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு அகைன் மீன் வர்றது. ரைட்டா? உனக்கு புரியறதுக்காக நான் மேலே கீழேயும் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஒரு ஆசிலேஷன். சார் அப்போ ஆசிலேஷன் அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷனா சார்? டூ அண்ட் ஃப்ரோ தமிழ் என்னப்பா? முன்னும் பின்னும்னு அர்த்தம். முன்னாடியும் பின்னாடியும் போகிறது தான் டூ அண்ட் ஃப்ரோ. அப்போ டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை தான் ஆசிலேட்டரி மோஷன்னு சொல்ல போகிறோமா? வைப்ரேஷன், அப்படியே வைப்ரேஷன் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதை சும்மா கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் மேக்ஸிமம் அகெயின் மீன், நெகட்டிவ் மேக்ஸிமம் அகெயின் மீன். இது ஒரு வைப்ரேஷன். வைப்ரேஷன், ஆசிலேஷன் எல்லாம் ஒன்று தான் இந்த இடத்துல. பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம், ஸோ போயிட்டு வர்றது. இல்லைன்னா இதுக்கு பேர் ஒரு ஆசிலேஷன். ஏன் சார் ஒரு ஆசிலேஷன்? இந்த இடம் 0, இந்த இடம் பாசிட்டிவ் மேக்ஸிமம், அகெயின் 0, நெகட்டிவ் மேக்ஸிமம், அகெயின் 0. அதனால் இது ஒரு ஆசிலேஷன். ஒரு ஆசிலேஷன்னா 360 டிகிரி. பாருங்கள், அது ஒரு பெண்டுலம் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் வேணும் நம்ம உள்ளே போகிறதுக்கே. நான் அவ்வளோ பொறுமையாக சொன்னால் தான் ஆசிலேஷனை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ உள்ளே போனால் தான் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக கற்றுக்கிட்டே வாங்க. இந்த இடம் மீன் பொசிஷன் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆசிலேட் பண்ணும் பொழுது π/2 அளவுக்கு போயிட்டு திரும்பி பைக்கு வரீங்க. அப்போது மீன்லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போகிறதுக்கு π/2 வேணும் எனக்கு. திரும்ப ஒரு π/2, அதனால் π/2 ப்ளஸ் ஒரு π/2 π, திரும்ப ஒரு π/2, 3π/2. இந்த இடம் 270, இந்த இடம் 362π. அப்போ உனக்கு புரியுதா? ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனோட ஃபேஸ் வந்து 2π. ஃபேஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே சார், இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்கோட ஹீரோ இவன் தான். ஃபேஸ்னா உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஆங்கிள். அப்போ ஒரு ஆசிலேஷனோட டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி. ரைட்டா? அப்போ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் ஆசிலேட்டரி மோஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னா என்னன்றதே நான் இன்னும் உனக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ரைட்டா? எஸ்ஹெச்எம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. நம்ம வீட்டிலலாம் பழைய வீட்டிலலாம் கிளாக் பார்த்துருப்பீங்க, அந்த பெண்டுலம் கிளாக்னு ஒன்று.
எஸ்ஹெச்எம் அது மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரைட்டா? ஸோ ஒரு ஆசிலேஷன் 360 டிகிரி நமக்கு வேணும், 2π வேணும். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தர போகிற வார்த்தை இன்ஃபேஸ். இன்ஃபேஸ்னால் என்னங்க சார்? 12th அண்ட் ரிப்பீட்டர் நீங்கள் ஏசியில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வே ஆப்டிக்ஸில் படிச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். 11th முதன்முறையாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இன்ஃபேஸ். இன்ஃபேஸ் அப்படின்னா சேம் ஃபேஸ். இன்ஃபேஸ் அப்படின்னா சேம் ஃபேஸ் அப்படின்னா என்னங்க சார்? ஒன்றும் இல்லை, இது நீ, இது உன்னுடைய நண்பன், உன் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறீங்க. பேரலாக கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றாவே போகிறீங்க, ஒரே டைரக்ஷன்லேயே போயிட்டுருக்கீங்க. அப்படி இருந்தால் இதுக்கு பேர் இன்ஃபேஸ்னு அர்த்தம், இல்லை சேம் ஃபேஸ்னு அர்த்தம். ஃபேஸுக்கு என்னங்க சார் சிம்பிள்? இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் ஃபைனா ஃபேஸ். ஒன்றும் இல்லை, ஒரு 0 போட்டு ஒரு கூட ஒன்று குறுக்க போட்டு விட்ருங்க. ஃபைனா ஃபேஸ். அப்போ இன்ஃபேஸாக இருக்கணும்னா என்னங்க சார் கண்டிஷன்? பட் அப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா படிங்க. இன்ஃபேஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கணும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனா 0, 2π, 4π, 6π, 8π அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்ஃபேஸ். ஸ்டார்டிங்கில் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும், உள்ளே போக போக தான் உனக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அதனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அந்த பாக்கெட் ரொம்பும் பொழுது கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஒரு உருவம் உங்களுக்கு கிடச்சிரும். இன்ஃபேஸ் அப்படின்னா ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கும். 2π, 4π, 6π, 8π இப்படிலாம் இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃபேஸ். அடுத்தது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் t/2. டைம் பீரியட் வந்து t/2ஆக இருக்கணும். சார் டைம் பீரியட் பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. ஒரு பாடி இங்கே இருக்குது, இங்கேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு நெகட்டிவ் மேக்ஸிமம் வந்து அகைன் மீன் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அது ஒரு டைம் பீரியட். டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் கால்டு t. அப்போ இங்கே இருக்கிற பாடி இது வரைக்கும் வர்றதுக்கான எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் பீரியட். ரைட்டா? அப்போ டைம் பீரியட் எப்படி இருக்கணும்? ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் t/2ஆக இருக்கணும். 2t/2, 4t/2, 6t/2, 8t/2 இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபேஸ். அடுத்தது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2ஆக இருக்கணும். அது என்னங்க சார் லாம்டா? அதையும் நீங்கள் சொல்லவே இல்லையே. லாம்டா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லென்த் ஆஃப் த வேவ் இஸ் கால்டு வேவ் லென்த்து. ஒரு வேவோட லென்த்து வேவ் லென்த்து. ரைட்டா? அப்போது அந்த λ/2க்கு ஈவனாக இருந்தால் அது இன்ஃபேஸ். 2λ/2, 4λ/2, 6λ/2, 8λ/2 இப்படிலாம் இருந்ததுன்னா இன்ஃபேஸ். அப்போ இன்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள். சார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0வாக இருக்கணும், இல்லை 2πயாக இருக்கணும், 4πயாக இருக்கணும், 6πயாக இருக்கணும். அதாவது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ∆φ. டிஃப்ரென்ஸ்னால் உனக்கு தெரியும், சேஞ்ச், டெல் போடணும் ஃப்ரண்ட்டில், இந்த மாதிரி போட்டால் ∆φ. ஃபைனா ஃபேஸு, ∆φனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், 5 to -5 அர்த்தம். பின்னாடி அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம், பார்த்துட்டே வாங்க. இன்னும் கூட நல்லா சொல்லிக் கொடுங்க சார் இன்ஃபேஸு. இப்போது இன்ஃபேஸில் இந்த வேவ் ஒன்னோடது, இது ஒன்னோடது, இதான் நீ, இது உன்னோட நண்பன் செகண்டு. ரைட்டா? ஸோ இது உன்னோட ஃப்ரெண்டு. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகுறீங்க, ஒரே டைரக்ஷன்லேயே நகர்றீங்க, ஒன்றாவே மீட் பண்ணுறீங்க, ஒன்றாவே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. அப்படி இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃபேஸ். இன்ஃபேஸ்னால் 5ஓட வேல்யூ 0வாக இருக்கணும், 5ஓட வேல்யூ 2πயாக இருக்கணும், 5ஓட வேல்யூ 4πயாக இருக்கணும், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கணும். ரைட்டா? அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல வேவ் லென்த்துன்னு ஒரு வார்த்தை சொன்னல, இனிமேல் வேவ் லென்த்துன்னு பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேவ் லென்த்துன்னு சொன்னேன். இனிமேல் அந்த லாம்டாவை நீங்கள் பாத்துன்னு சொல்லணும். பாத்னா ஒரு ஃபுல் வேவோட பாத்து தான் ஒரு லாம்டா. அப்போ பாதியோடது λ/2, அதில் பாதியோடது λ/4, இந்த பக்கம் 3λ/4.
ரைட்டா? ஒரு ஆசிலேஷனுக்குள்ளார எவ்வளோ விஷயம் மறைஞ்சிருக்குன்னு இன்றைக்கி பிரமாதமாக கற்றுக்க போகிறீங்க. அப்போ லாம்டான்னா இனிமேல் நீங்கள் கூப்பிட போகிறது பாத்துன்னு கூப்பிட போகிறீங்க. ரைட்டா? ஸோ இன்ஃபேஸ் ஓரளவு புரிஞ்சிச்சு இல்லையா? 2 பேருக்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், உன்னோட பாத்துக்கும் அவனோட பாத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாத்து டிஃப்ரென்ஸ், உன்னோட ஃபேஸுக்கும் அவனோட ஃபேஸுக்குமான டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், உன்னோட டைமுக்கும் அவனோட டைமுக்குமான டிஃப்ரென்ஸ் டைம் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கணும், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2வாக இருக்கணும், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டி பை 2வாக இருந்ததுன்னா அதை இன்ஃபேஸ்ன்னு சொல்லணும். ரைட்டா? அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. சார் இன்ஃபேஸ் ஓகே சார், ஓரளவு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லுங்களேன். அவுட் ஆஃப் ஃபேஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் இந்நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இது நீ ரைட்டா, உனக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் செம்ம சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த பக்கமாக போகிற, அவன் கோச்சிக்கிட்டு இந்த பக்கமாக போகிறான். அப்போது 2 பேரும் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கீங்க, அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கீங்க. அப்போது இதான் நீ அப்படின்னா இது உன்னோட நண்பன். அப்போது உங்கள் 2 பேருக்கான ஃபேஸ் 180 டிகிரி. 180 டிகிரினா ஒரு பை தானே சார்? ஆமாம். அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, 3 பை, 5 பை, பை, 7 பை, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்ததும் புரிஞ்சுக்கோங்க இது அவுட் ஆஃப் ஃபேஸ். ரைட்டா? இப்போது நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய மரத்தில் ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருப்பாங்க, இன்னொரு ஊஞ்சல் பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு, இவங்க ஒரு ஃப்ரெண்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்ட் வந்து, நான் எப்படி இது டயக்ராமாக போட்டு காமிக்கிறது? ஓகே, இங்கே பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த சிஸ்டத்துக்கு உள்ளார ட்ராவல் ஆகிறாங்க, இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக போட முடியல, அந்த பக்கமாக சிஸ்டத்துக்கு உள்ளார ஆசிலேட் ஆகிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சிஸ்டத்துலேருந்து வெளியில் வராங்க. உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ 2 பேரும் கரெக்டாக 180 டிகிரியில் ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரோட ஃபேஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ். கற்றுக்க முடியுதா உங்களால்? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க, ஒன்றாவே ட்ராவல் ஆகுறாங்க, திரும்ப ஒன்றாவே மீனுக்கு வராங்க, திரும்ப ஒன்றாவே நெகட்டிவ் மேக்ஸிமம் போகிறாங்க அப்படின்னா அவங்க இன்ஃபேஸில் ஆசிலேட் ஆகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் இன்ஃபேஸில் ஆசிலேட் ஆகுறாங்க. ஆப்போசிட்டில் போனாங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே வந்துருங்க. ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை சார், அப்படின்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2வாக இருக்கணும், அதானே? 1 lambda by 2, 3 lambda by 2, 5 lambda by 2, 7 lambda by 2 இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் ஃபேஸ். அதே மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் டி பை 2 இப்படி இருந்ததுன்னா 1t by 2, 3t by 2. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டிங்களா? லாம்டாவுக்கு என்னெல்லாம் வருமோ டீக்கு அதெல்லாம் வரும், பைக்கு அப்படியே வேறு வந்துடும். 5t by 2 இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா, அது 180 டிகிரி தான். அதாவது 1 பை 3 பை ஸ்டார்ட் ஆகிறது 180 டிகிரி. இன்ஃபேஸ் அப்படின்னா அது 0 தான். 0னா உனக்கு தெரியும், 0வும் 360 ஒன்று தானே. 0னா 2 பை அங்கே தானே இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஸோ இன்ஃபேஸ்னா என்ன, அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்னன்னு அப்படியே பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டேவா. அடுத்தது இவங்க 2 பேருக்கும் எப்படி சார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஒரே நிமிஷம் மோனிஷ், குட் ஈவினிங். கேசவ பிரீதா, குட் ஈவினிங். ரைட் பே. ஸோ எல்லாரையுமே ரிசீவ் பண்ணிட்டு நினைக்கிறேன். யாரையாவது பண்ணலைன்னா அவங்களுக்கும் குட் ஈவினிங் பே. கவனி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் ஒரு சம் சொல்லித்தரேன், ஒரு 4-5 சம் நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா கற்றுக்குறீங்களான்னு பார்ப்போம். எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஹவு டு ஃபைண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ரைட், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லித்தரேன். இது வந்து ஒரு வேவ்னா என்ன? இதுதான் ஒரு வேவ், ஒரு கம்ப்ளீட் வேவ். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த பெண்டுலம் எவ்வளோ மேக்ஸிமம் போகுதோ இந்த இடம் தான் ஏ. The maximum displacement is called as amplitude. ரைட்டா? அடுத்தது இந்த இடத்தோடது 0. இந்த இடத்தோட ஃபேஸ் என்ன? பை பை 2. இந்த ஃபேஸ் என்ன? பை. இந்த ஃபேஸு 3 பை 2. ஒரே நிமிஷம், பென் எழுதலை, நான் வெளியில் போய்ட்டு உள்ள வரேன். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் இப்போ தெரியாது.
இப்போ ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச யாராவது எஸ் சொல்லு. எஸ் சார். ரைட். எஸ் சார். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டெல்ஃபை. அப்போது இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவை ஈக்குவேஷனாக எப்படி சார் சொல்கிறது? y = a sin ஒமேகா டி. இங்கே ப்ளஸ் போட்டாலும் ஓகே தான், மைனஸ் போட்டாலும் ஓகே தான். அதனால் +r-5 லீட்ஸா லேக்ஸான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வேவ் ஈக்குவேஷன் எப்படிப்பா எழுதுவீங்க? ஒரு வேவ் ட்ராவல் ஆகுதுன்னா அதை ஈக்குவேஷனாக எப்படி எழுதுறது? y = a sin ஒமேகா டி +r-5. ஒருவேளை இந்த வேவ் எக்ஸாக்டாக ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த +r-5 வராது. ஏன்னா 5 0. அப்போது ஜென்ரலாக ஒரு வேவ் ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்? a sin ஒமேகா டி. ரைட்டா? ஸோ கஷ்டம்லாம் கிடையாது, டிஃபிகல்ட்லாம் கிடையாது. அதனால் என்னடா அது வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும்லாம் உனக்கு தோணும். எப்படியும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக அழகாக உனக்கு கொண்டு வந்து ஆசிலேஷன் நான் சேர்த்துறேன். உன்னோட வேலை அட்டென்டிவாக இருக்கிறது, 100% நீ உள்ளே இருக்கிறது, அவ்வளோதான். தெரியலனா ஒரு வார்த்தை சார்னு கூப்பிட்ரு, நான் எத்தனை டைம் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும்தான் இப்படி இருக்கும். அடுத்த 2 கிளாஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா இதில் இன்ட்ரோவில் புதுசாக வர்றவன் எல்லாத்தையும் நான் உனக்கு அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு அது புரியணும். புரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்த டாபிக் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஒரு வேவோட ஈக்குவேஷனை எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்ணுறது? y = a sin ஒமேகா டி. ரைட்டா? இப்போ 2 வேவ் எடுத்துக்கிறேன். ஒரு வேவ் வந்து y1. ஸோ y1 a sin ஒமேகா டி +φ1. என்னோட விருப்பம் +φ1 -φ1 நான் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நான் 0 கூட போட்டுக்கலாம், +0 5க்கு பதிலாக. ரெண்டாவது வேவோடது a sin ஒமேகா டி +φ2. இது ரெண்டாவது வேவோட ஈக்குவேஷன். இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த வேவுக்கும் என்னங்க சார் டிஃப்ரென்ஸு? 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாரும் காதில் வாங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸை தேடி நான் போகிறேன், டெல்ஃபையை தேடி போகிறேன். இந்த பக்கத்தில் இருக்குல்ல, செகண்டாக இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒமேகா டி +φ2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. ஒமேகா டி +φ1 எழுதிக்கோங்க. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. φ2 - ஒமேகா டி -φ1. இந்த ஒமேகா டி போயிடுச்சு. அதனால் φ2 - φ1. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா φ2 - φ1. சார் நீங்கள் டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே φ2வையும் φ1ஐயும் மைனஸ் பண்ணலான்ட்டு. ஒருவேளை இங்கே ஒரு மைனஸ் இருந்துருச்சுன்னா ஒம்பா போயிடும். ரைட்டா? அதனால் எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும், ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணு, தப்பு பண்ண மாட்டேன். டேரெக்டாக φ2 - φ1 போடும்பொழுது இந்த φ1ல் ஒரு வேளை -π/2 இருந்தால் அப்படியே போட்டிங்கன்னா தப்பாகிடும். -++ ஆகிடும். ரைட்டா? ஸோ அந்த தப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணணும்? செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். மைனஸ் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்ட் எழுதிட்டு ப்ராக்கெட்குள்ளார அதுக்கப்புறம் மைனஸ் உள்ள கொண்டு போங்க. ஒமேகா டி போயிடுச்சு. φ2 - φ1. ரைட்டா? நோட் எடுத்துக்கோ, ரெடியாக இரு. 5 கொஷின். யார் ஃபஸ்ட் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லணும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லணும். யார் வேணாலும் சொல்லு, மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு கம்முன்னு இருக்காது. அப்புறம் உனக்கான இடம் தவிர்த்து போயிடும். ரைட்? கவனமாக. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் y1 a sin ஒமேகா டி +π. ரெண்டாவது ஈக்குவேஷன் a sin ஒமேகா டி +π/2. ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கேன். உங்களால் சொல்ல முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஒரு சம் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். செகண்ட் தேர்டில் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? அந்த ஒரு சம் மட்டும். சார் டெல்ஃபைக்கு ஒமேகா டி +π/2 நீங்கள் செகண்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுத சொன்னீங்க. மைனஸ் போட்டுக்கிட்டு ஒமேகா டி -π. எனக்கு புரிஞ்சதுனால நான் மைனஸ் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டை மைனஸை உள்ளே தள்ளுறது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒமேகா டி +π/2 ஒமேகா டி +πன்னு எழுதிக்கணும். ரெண்டும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ π/2 - π -2π/2, அதனால் -π/2. அப்போ இதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/2. அந்த மைனஸ்க்கு என்னங்க சார் காரணம்? நான் யாரை ஃபஸ்ட்டு எழுதினேன்? y2வை தான் ஃபஸ்ட்டு எழுதினேன். அப்போது தெளிவாக உங்கள் ஆப்ஷனில் இருக்கும் y2 lags y1 π/2. என்னை விட நீங்கள் எல்லோரும் சின்ன பசங்க, கரெக்டு தானே? உங்களை விட நான் பெரியவன். அப்போ யாரை வச்சு முதல்ல சொல்கிறோம்? y2 lags. y2னா நீங்கள் என்னை விட π/2 கம்மியாக இருக்கீங்க. y2 lags y1 π/2. கரெக்டாக? இங்கே பாசிட்டிவில் ஆன்சர் வந்தால்
செகண்ட் இருக்கிறவன் லீட்ஸ். யாரை நீங்கள் முதல்ல எழுதுறீங்களோ, யாரை வேணாலும் எழுதிக்கோப்ப, Y1 எழுதிக்கோ, Y2 எழுதிக்கோ, அவன் விருப்பம். ஆனால் யாரை ஃபஸ்ட்டு எழுதுறீங்களோ நீங்கள் அவங்கள வச்சு தான் சொல்லணும். Y2வை நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், அதனால் Y2 லேக்ஸ் இந்த இடம். அப்போ மாற்றி சொல்லுங்கடா, Y1 லீட்ஸ் Y2 by π/2. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியாமல் இந்த லெசனுக்குள்ளாரே உன்னால் நுழைய முடியாது, வேவ்ஸ் உள்ளாரே உன்னால் நுழைய முடியாது. வாட்ச்மேன் கேட்லேயே நின்று நீ வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி விட்ருவாங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதா இந்த. சொல்லுமா, திருப்பி சொல்லி தரீங்களா சார்? கண்டிப்பாம்மா. எந்த இடம் புரியல, கரெக்டாக சொல்லு. டெல் 5 நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல சார், அது புரியல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு சொன்னேன்னா. சார். ஓகே, இங்கே மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன்னா. சார். பிராக்கெட் போட்டுட்டு அங்கே இருக்கிறது அப்படியே எழுத சொன்னேன்னா ஒமேகா டி ப்ளஸ் பை, கரெக்ட் தானே? எஸ் சார். அடுத்த ஈக்குவேஷனில் ஒமேகா டி ப்ளஸ் π/2 மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா? இப்போ ஒமேகா டி போய் சேர்ந்துருச்சா? ப்ளஸ் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி. அந்த ஏ சைன் எங்க? இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாமா, நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சார். அதனால் அந்த ஏ சைனுக்குள்ளாரையே நீங்கள் போக தேவையில்லை, பக்கத்தில் ஒமேகா டி பக்கத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ π/2 மைனஸ் பை, அது சால்வ் பண்ண தெரியுதுல்ல? சார். ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பா, ரெடியாக இருங்க எல்லாருமே. y1 = a sin ஒமேகா டி ப்ளஸ் π/3, y2 = a sin ஒமேகா டி ப்ளஸ் பை. யார் லீட்ஸு யார் லேக்ஸு, எவ்வளோ லீட்ஸு எவ்வளோ லேக்ஸ் எனக்கு வரணும், ஃபாஸ்ட்டாக செய்யுங்க பார்க்கும். இது கொஷின் நம்பர் 1. நீங்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கு, நான் ஒரு 5 கொஷின் எழுதி போட்டுறேன். லாஸ்ட்டாக எனக்கு 1 2 3 சொன்னால் போதும். ஃபாஸ்ட்டாக. சார் ஃபர்ஸ்ட்டுக்கு 2π/3. ரைட், நான் முடிச்சிடுறேன். 5 கொஸ்டின் முடிச்சிருங்க. நான் கேட்கும்போது பதில் சொல்லு. 1 2 3 4 5 5 கொஸ்டின் முடிச்சிருங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கான நேரம் ஒவ்வொரு கொஷினுக்கும் 10 செகண்ட், 50 செகண்ட் மேக்ஸிமம். சீக்கிரம். தெரியல, தப்பு பண்ணுறேன்னா பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். ட்ரை மட்டும் பண்ணு. So first one வந்து y2 leads y1 by 2π/3. 2π/3. Second one minus 2π/3. Minus 2π/3. Third one minus π/2. Third one minus π/2. Yes sir. Fourth சார் எனக்கு 0 வந்திருக்கு சார். எதுக்குடா? லைக் third one நினைக்கிறேன். Third one ரைட், செக் பண்ணிருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட பதில் 0 இல்லை, சஞ்சயோட 0. ஓகே. இப்போ ஃபோர்த்து பே சார் சொல்லுமா. தேர்ட் ஒன்க்கு வந்து -2π/4 வந்தது சார். தேர்ட் ஒன் மைனஸ் ஆமா சார், எனக்கு வரும் சார். சரிப்பா, நம்ம செக் பண்ணிடுறோம். தேர்ட் ஒன் டவுட்டில் இருக்கு. ஃபோர்த் சொல்லுங்க. ஃபோர்த் சொல்லுங்க. 4π/3. 4π/3 எல்லாருக்குமே 4π/3 வந்தால் கரெக்டாக இருக்கும். 5 சொல்லுங்க. 5மா 5. சரி, 5க்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 5/2. 5/2. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன் 2π/3 வந்துருச்சுன்னா எல்லாருமே கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க. யாருக்காவது 2π/3 வராமல் இருக்கா?
என்கிட்ட பேசுது சார், எனக்கு வரல சார், எனக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி தான். இதில் கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் தானே. 2π/3 வந்துருச்சு அப்படின்னா ஓகே. அப்போ இந்த இடத்துல 2π/3 வந்துருச்சுன்னா ஒமேகா டி ப்ளஸ் பை π/3 π மைனஸ் π/3. நீ ட்ரெயின்டாக இருந்தால் இப்படியே போட்டுருவேன். 3π மைனஸ் பை 2π/3 அவ்வளோதான். இங்கே 0 மைனஸ் 2π/3 ரைட்டு. ஃபோர்த் ஒன்று π/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் 5 π/3 ப்ளஸ் பை 4π/3 ரைட்டு. இங்கே π/3 ப்ளஸ் π/6 9π/18 π/2 ரைட் பே. ஸோ ஃபிஃப்த்து ஒன்று ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த ஆன்சர் வந்ததுன்னா கரெக்டு. தேர்ட் ஒன்று மாற்றி மாற்றி ஆன்சர் சொல்லியிருக்கேன். மைனஸ் π/4 மைனஸ் π/4 மைனஸ் 2π/4 மைனஸ் π/2 தானே ரைட்டு. மைனஸ் π/2 யாருக்கெல்லாம் வந்ததோ ரைட்டு. நான் கடை சொல்கிறேண்ணா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ண பாருங்க. மற்றவங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா மைனஸை போட்டு குழப்பிக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லைப்பா. ஒமேகா டி மைனஸ் π/4 மேலே ஒமேகா டி ப்ளஸ் π/4 இல்லையா. இங்கே பாருங்கள், ஒமேகா டி மைனஸ் π/4 மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் π/4. அப்போது ஒமேகா டி மைனஸ் π/4 மைனஸ் ஒமேகா டி மைனஸ் π/4 போய் சேர்ந்துருச்சு. இப்போது மைனஸ் 2π/4 அதனால் π/2 மைனஸில் இருக்கிறதுனால y2 lakhs. உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வெறும் y2-வை முன்னாடி எழுத சொன்னேன்ட்டு. கற்றுக்கிறது ஒன்று கற்றுக்கோங்க, எப்படி வேணாலும் மாற்றி நீங்கள் சொல்லிக்கோங்க. y2 முதல்ல வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் y2 லீட்ஸு, செகண்ட் கொஷினில் y2 lakhs, தேர்ட் ஒன்னில் y2 lakhs, ஃபோர்த் ஒன்னில் y2 லீட்ஸு, ஃபிஃப்த் ஒன்னில் y2 லீட்ஸு. ரைட்டா? யார் லீட்ஸு யார் லேக்ஸு, எவ்வளோ லீட்ஸு எவ்வளோ லேக்ஸு, இது இங்கே படிச்சிட்டிங்கன்னா சார் அது எப்படி சார் லீட்ஸ் லேக்ஸ் சொல்கிறீங்க? பாசிட்டிவ்ல வந்ததுன்னா லீட்ஸ்மா, நெகட்டிவ்ல வந்ததுன்னா லேக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2π/3 ப்ளஸ் 2π/3 பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளஸ் 2π/3. அப்போ யாரை ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க? y2 தானே ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க. அப்போ y2 வந்து அதிகமாக இருக்குது y1-ஐ விட 2π/3. ஓகே சார், புரியுது சார். ஸோ இப்படி தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் உங்களால் கற்றுக்க முடியும். சார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டீங்க. இது கண்டிப்பாக டேரெக்டாக இதே மாதிரி கொஷின் கேட்பாங்க. இல்லை ஒரு பெரிய சம் சால்வ் பண்ணுறது இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். 11th பிள்ளைங்க முக்கியமாக வேவ் ஆப்டிக்ஸ்னு ஒரு 12th அந்த லெசன் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ வேவ்ஸ் வரப்போகுது 11th, அதுலேயும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காத ஒரு 4 லெசனில் ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ்லையும் யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வேவ்ஸ். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இப்போ தான் லெசனுக்குள்ளாரே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணோன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சார் அது என்னங்க சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்? ஒரு பெண்டுலம் இந்த சைட் போனால் பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட், பாசிட்டிவ் மேக்ஸிமம். திரும்ப இங்கே வந்தால் மீன் பொசிஷன், நெகட்டிவ் மேக்ஸிமம், அகைன் மீன். அப்போது இந்த ஆம்ப்ளிடியூட் -a. இதே ஈக்குவேஷனை இப்படி சொல்லுவோமா? இந்த இடம் தான், இந்த இடம் 0, இந்த இடம் வரும்பொழுது π/2, இந்த இடம் பாசிட்டிவ் மேக்ஸிமம், இந்த இடம் தெரிஞ்சா +a π/2. திரும்ப இங்கே வரும்பொழுது இந்த இடம் வரும்பொழுது ஒரு π 180 டிகிரி π. திரும்ப இங்கே போகும் பொழுது -a, இந்த இடம் -a, இந்த இடம் 3π/2. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 270 டிகிரி. அகைன் இங்கே வர்றது 2π, அகைன் இங்கே வர்றது 2π. ரைட்டா? ஸோ ஒரு ஆசிலேஷனை எப்படி வேவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அப்போ இந்த இடம் ஏன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த இடம் நெகட்டிவ் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அந்த வேவு இப்போ எங்கே இருக்குது? இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம் வேறு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக π/2 வரும்பொழுது எங்கேப்பா இருக்குது? சார் கரெக்டாக பாசிட்டிவ் மேக்ஸிமமில் இருக்குது சார். π/2 வரும்போது எந்த அர்த்தம்? அப்படியே இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக t/4 டைமில் எங்கடா இருக்குன்னு கேட்டால் பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிடுச்சிங்க சார். அது எப்படி நீங்கள் கரெக்டாக t/4ன்னு சொன்னீங்க?
ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனோட டைம் பீரியட் டி. இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்க்ரீன் தான் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. ஒரு வேவோக்கு டோட்டல் டைம் எவ்வளவோ அதான் டைம் பீரியட். அப்போ எக்ஸாக்டாக பாதி வரும்பொழுது பாதி டைம் பீரியட், π/2 வரும்பொழுது அதில் பாதி t/4. அப்போ உன்னை ஆசிலேட் பண்ணுறாங்க, நீ இந்த மேக்ஸிமம் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? t/4 டைம் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு 4 செகண்ட் ஆகுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமா? நீ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 4 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ பாசிட்டிவ் மேக்ஸிமம் மட்டும் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 1 செகண்ட் ஆகும் சார். பாசிட்டிவ் மேக்ஸிமம்லேருந்து அகைன் மீன் வர்றதுக்கு டோட்டலாக, அதாவது இந்த மீன்லேருந்து ஒரு டைம் மீன் வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் சார்? π ஆகும், 2 செகண்ட் ஆகும். t/2. ஏன் t/2? இந்த இடம் வர்றதுக்கு t/2. இந்த மீன்லேருந்து அகைன் அடுத்த மீன் போகிறதுக்கு டோட்டல் டைம் என்ன? t/2. ரைட்டா? திரும்ப இங்கே போகணும், நெகட்டிவ் மேக்ஸிமம் போகணும். நெகட்டிவ் மேக்ஸிமம் போகிறதுக்கு ஒரு t/4, இங்கே ஒரு t/4, இங்கே ஒரு t/4. உங்களுக்கு புரியுதா? 0 to பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒரு t/4, பாசிட்டிவ் மேக்ஸிமம் டு 0 இன்னொரு t/4, மீன் டு நெகட்டிவ் மேக்ஸிமம் இன்னொரு t/4. அப்போ இந்த இடம் 3t/4. 3t/4 270 டிகிரி நான் கிராஸ் பண்ணணும்னா என் டைமு 3t/4 ஆகும். ரைட்டா? அடுத்தது பாசிட்டிவ் மேக்ஸிமம் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் மேக்ஸிமம் டு மீன்லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒரு t/4, அடுத்த t/4, அடுத்த t/4, இந்த இடம் அடுத்த t/4. நெகட்டிவ் மேக்ஸிமத்திலிருந்து மீன் பொசிஷனுக்கு வரதுக்கு இன்னொரு t/4. அப்போ 4 t/4 ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு ஆசிலேஷன் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ டோட்டல் டைம் டீன் ஆகிடுச்சா? அப்போ டைம் பீரியட் கற்றுக்கிட்டீங்க, ஃபேஸ் கற்றுக்கிட்டீங்க. கவனமாக கவனியே. மீன்லேருந்து வேறு கலர் எடுத்துக்கிறேன், கேர்ஃபுல்லாக கவனி, கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ இந்த மீன் பொசிஷன்லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போகிறதுக்கு எவ்வளோ பாத் சார் போகணும்? λ/4 பாத் போகணும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் வேவோட லென்த்து தான் வேவ் லென்த், அதை தான் நீங்கள் பாத்துன்னு சொல்ல போகிறீங்க. ஒரு கம்ப்ளீட் வேவோட பாத் λ. அப்போ பாதி வேவோடது λ/2, அதில் பாதி λ/4, இந்த பக்கம் 3λ/4. நீங்கள் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குன்றதை உங்களால் சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ 3 டேட்டா தான் λ, t, 5. இதை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த லெசனையுமே நம்ம விளையாட போகிறோம். இப்போ λ/4, λ/2, 3λ/4, இந்த இடம் 1 λ. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். 5னா ஃபேஸு, டீனா டைமு, லாம்டானா பாத்து. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ், இதை பற்றி தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் பேச போகிறீங்க. ரைட்? ஸோ பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. இதுக்காக ஒரு ஈக்குவேஷன் போடலாம். சொல்லுப்ப சார். ஒய்னா என்னது சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். இப்போது இந்த இதோ போயிட்டுருக்குல்ல இந்த இடம், ஒருவேளை இங்கே இருக்குன்னா இதான் ஒய், இந்த இடத்துல இருக்குன்னா அதான் ஒய். ஆஃப்டர் டீ டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? நீ பைக் எடுக்கிற, கரெக்டாக 11 o'clock எடுக்கிற, 11:15 எங்கே இருப்ப? இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டைமை பொறுத்து உன் பாடி எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி இங்கே அந்த வேவ் பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த பெண்டுலம் இந்த டைமுக்கு அப்புறம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் டினோட் ஒய். கற்றுக்கிட்டியா? ஓகே சார். ரைட். அடுத்தது இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் போடுறேன், 4 லெசனுக்கும் காமனாக வச்சுக்கோங்க. டெல்ஃபைனா என்னங்க சார்? டெல்ஃபைனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? டெல் எக்ஸ், சில புக்கில் டெல் லாம்டா, சில புக்கில் டெல், இந்த டெல் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாத் டிஃப்ரென்ஸ். டெல் டீனா டைம் டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்க 3 பேரையும் சேர்ந்த மாதிரி ஒரு ரிலேஷன் போட்டு கொடுங்க, அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். del phi equal to 2π/λ into del. del phi na யாரு? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். லாம்டானா யாரு? பாத் டிஃப்ரென்ஸ். இது எப்படி வந்ததுன்னு அடுத்த லெசன் வேவ்ஸில் கற்றுப்பீங்க, இந்த லெசனில் அது வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் கற்றுக்கோங்க. del phi equal to 2π/λ into del. ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் பாத் டிஃப்ரென்ஸுக்குமான ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத், ஃபேஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே பாருங்கள், நான் கேட்குறது யாராவது பதில் சொல்லுங்கள்.
ஃபேஸ் பையாக இருக்கும் பொழுது பாத் எவ்வளவா இருக்குது? யாராவது சொல்லுங்கள். பார்த்து சொல்லு, அப்படியே சொல்லு. ஃபேஸ் பையாக இருக்கும் பொழுது பாத் எவ்வளவா இருக்குது? λ/2 λ/2. டைம் எவ்வளவா இருக்குது? t/2 t/2. ரைட்டா? செக் பண்ணிடுவோமா? இந்த ஃபேஸ் பையாக இருக்கும் பொழுது 2π/λ இன்ட்டு டெல்லு. பையும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ டெல் வேணும்னா λ/2 வந்துருச்சா பாருங்க. சிம்பிள் ட்ரிக் ஃபேஸுக்கும் பார்த்துக்கும். இப்போ அந்த எல்லாத்துக்கும் நீ டயக்ராம் தேட தேவையில்ல. இது டயக்ராம்னா அழகாக பை சொல்லிடுவேன், π/2 சொல்லிடுவேன், 3π/2 சொல்லிடுவேன், 2π சொல்லிடுவேன். வேறு எங்கேயாவது இருந்தா, இந்த இடத்துல இருந்தா, இந்த இடத்துல இருந்தா, இந்த இடத்துல இருந்தா, அதுக்கு தான் இந்த ரிலேஷன் கற்றுக் கொடுத்தது. ∇φ = 2π/λ இன்ட்டு டெல்லு. ∇φ = 2π/λ இன்ட்டு டெல்லு. இங்கே பாருங்களேன், ஒருவேளை ஃபேஸ் 3π/2 இருந்தால் பார்த்து 3λ/4 வரணும். செக் பண்ணிடுவோமா? ஃபேஸு 3π/2 இருந்தால் பார்த்து என்ன வரணும்? இன்ட்டு டெல்லு. பைக்கு பை போய் சேர்ந்துருச்சு. இந்த லாம்டா அந்த பக்கம் போயிடுமா? 3λ. இந்த 2 கீழே இறங்கிடுமா? /4. இதுதான் டெல்லு. அப்போ என்ன நீ ஃபேஸ் கொடுத்தாலும் உனக்கு பாத் கிடச்சிரும், என்ன பாத் கொடுத்தாலும் ஃபேஸ் கிடச்சிரும். அப்போ இந்த ரிலேஷன், ஃபைண்ட் தி ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் ∇φ = 2π/λ இன்ட்டு டெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆசோலேஷன் லெசனில் 11th புக்கில் இருக்காது. 11th புக்கில் இந்த டயக்ராமை மட்டும் காமிச்சு தான் சொல்லியிருப்பாங்க. 12th வேவ் ஆப்டிக்ஸ்லையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லையும் டியூவல் நேச்சர்லையும் தான் இந்த கான்செப்ட் நீங்கள் படிப்பீங்க. அதனால் 11th பிள்ளைங்க நீங்கள் இப்பயே கற்றுக்கோங்க. ஃபேஸ் அண்ட் பாத்துக்கான ரிலேஷன் ∇φ = 2π/λ இன்ட்டு டெல். சரிங்க சார், டைம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே. ∇φ = 2π/t இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் ∆t. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸில் எப்போயுமே ஃபேஸ் தான். பாத் வேணும்னா 2π/λ போட்டுக்க, டைம் வேணும்னா 2π/t போட்டுக்க. நீங்களே பாருங்கள், பையாக இருக்கும்பொழுது t/2 வரணும்ல, பையாக இருக்கும்பொழுது t/2 வரணும். வருதான்னு பாருங்கள். ஒரே நிமிஷம். பையாக இருக்கும்பொழுது t/2. அப்போ ∇φ பை 2π/t, ∆t தெரியாது, பை போய் சேர்ந்துருச்சு, t/2. அப்போ ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ், ரெண்டு ஈக்குவேஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ∇φ = 2π/λ இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ். இப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வா விருப்பம், ∇x போட்டாலும் ரைட்டு, ∇λ போட்டாலும் ரைட்டு, இந்த ∇ போட்டாலும் ரைட்டு. ஒவ்வொரு புக்குக்கு அது மாறுது. அதனால் 3 சிம்பிளையுமே நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அப்போ ∇φ = 2π/t இன்ட்டு ∆t. இதுக்கு வேறு எதுவும் கிடையாது. டைம் டிஃப்ரென்ஸ்னால் ∆t தான், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ∇φ தான். ரைட்டா? இதை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும். இன்றைக்கி ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு, தென் ஃபேஸ் பார்த்த டைம் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறது. ரைட்டா? திரும்ப இப்படி உள்ளே வந்துடுங்க. ஆக்சுவலாகவே சப்ஜெக்ட்குள்ளார இப்போ தான் போக போகிறோம். இதெல்லாம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப நல்லா புரியும். இப்போ உங்கள் சிலபஸில் ஃபஸ்ட் லைனாக இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இன்றைக்கி டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் நான் 3 முடிச்சு தரேன். பொறுமையாக கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். இதுதான் சென்டர். ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ரைட்டாக? ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. அது அப்படியே சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. ரைட்டா? சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகே, சரி, இதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன் தானே. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் சொல்லிட்டு ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இங்கே கூட சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் நடக்குது. இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து வெர்டிக்கல் டயாமீட்டர். இந்த இடம் வெர்டிக்கல் டயாமீட்டர். இதோ இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் டயாமீட்டர். ஓகே, சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் நடக்குதுன்னு சொன்னீங்களே, எப்படி நடக்குது சொல்லிக் கொடுங்க, பார்த்துருவோமா? கேரளாவணி, இதான் அந்த பாடி. இனிஷியலாக எங்கே இருக்குன்னா ஏல இருக்குது. இனிஷியலாக ஏல இருக்குது. இந்த இடம் ஓ. ரைட்டா? யாருக்காவது ஒரு வேலை புரியலன்னா சரி எனக்கு புரியல, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த பாடி இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்குலர் மோஷனில் போக போகுது. பிக்கு வரப்போகுது, பிக்கு வந்து சிக்கு வரப்போகுது, சிக்கு வந்த பிறகு டிக்கு வரப்போகுது, திரும்ப அவங்க வீட்டுக்கு ஏக்கு போகிறப்போகுது. இது ஒரு ரொட்டேஷன். கரெக்ட் தானே? ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெவல்யூஷன், ஒரு ரொட்டேஷன், எப்படி வேணாலும் சொல்லிக்கும். பாடி கொஞ்சம் மேலே நகருது, கொஞ்சம் மேலே தோ இந்த இடத்துக்கு வருது. ரைட்டா? கரெக்டாக அதுக்கு நேராக அப்படி கோடு போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஃபூட்டுன்னு சொல்லணும். ஃபூட்டு.
அந்த பாடிக்கு நேராக கோடு போட்டிங்க அப்படின்னா அது ஃபுட். இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, அதோட ஃபுட் எங்கடா இருக்குது, இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, ஃபுட் எங்கடா இருக்குது, இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, ஃபுட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பாடி ஓலிருந்து ஏ போகும் பொழுது, ஓலிருந்து ஏ போகும் பொழுது, கவனமாக காலையில் வாங்க, அதோட டயாமீட்டரில் ஓலேருந்து பிக்கு போச்சா, ஃபூட்டு டயாமீட்டரில் ஓலிருந்து பிக்கு போதா பாருங்கள். இந்த இடம் ஓங் சார். அப்போ ஓலிருந்து பிக்கு போயிருக்கு. கரெக்டாக பாருங்கள். ஏலேருந்து பிக்கு சர்க்குலர் மோஷனில் போகும் பொழுது ஃபூட்டு ஓலிருந்து பிக்கு ட்ராவல் ஆகிருக்கு அதோட வெர்டிக்கல் டயாமீட்டரில். திரும்ப பாடி பியிலேருந்து சிக்கு வரப்போகுது. இங்கே வந்தால் இந்த இடம் ஃபுட்டு, இங்கே வந்தால் இந்த இடம் ஃபுட்டு, இங்கே வரும்பொழுது இதான் ஃபுட்டு, இங்கே வரும்பொழுது இதான் ஃபுட்டு, சிக்கு வரும்போது இதான் ஃபுட்டு. அப்போ எந்நேரம் யோசிச்சிருப்பீங்க, பாடி பியிலிருந்து சிக்கு வரும் பொழுது அதோட ஃபுட்டு அகைன் பியிலிருந்து ஓக்கு வருது. ரைட்டா? இன்னும் நான் அடுத்தது என்ன 2 டயலாக் சொல்ல போகிறேன்னு கூட நிறைய யோசிச்சிருப்பேன். சரி, சியிலிருந்து சொல்லுமா சார் ஃபுட்னா எக்ஸாக்ட்டா என்னது அந்த சார்? பாடிக்கு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது எங்கே அந்த வெர்டிக்கல் டயாமீட்டரில் மீட் பண்ணுதோ அந்த பிளேஸ் தான் ஃபுட்டு. இப்போது பாடி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஓகே சார். என் டயக்ராம் தெரியுது அவனுக்கு, இங்கே இருக்குது. இதுக்கு நேராக கோடு போட்டிங்கன்னா இந்த பொசிஷன் தான் ஃபுட்டு. பாடி ஆக்சுவலாக நகருது, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன் எப்படி நகருதுன்னு பார்க்க போகிறோம். அதை தான் வந்து ஃபிசிக்ஸில் ஃபுட்டுன்னு சொல்ல வரோம். அவ்வளோதான். கற்றுக்கிட்டியா? அடுத்தது இப்போ பாடி சியிலேருந்து டிக்கு போக போகுது. பாடி சியிலேருந்து டிக்கு போக போகுது. பாடி சியிலேருந்து டிக்கு போனால் அதோட ஃபுட்டு வெர்டிக்கல் டயாமீட்டரில் ஓலேருந்து டிக்கு இறங்குது. ஓலேருந்து டிக்கு இறங்குது. திரும்ப பாடி டியிலேருந்து ஏ போகும் பொழுது அதோட ஃபுட்டு திரும்ப டியிலேருந்து மேலே போயிடுதா, டி டு ஓ, டியிலேருந்து ஓ வரைக்கும் போகுது. இந்த 2 டயக்ராமையும் ரிலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஃபிசிக்ஸ் புரிஞ்சிடும். சர்க்குலர் மோஷனில் ஒரு பாடி போகும் பொழுது அதோட வெர்டிக்கல் டயாமீட்டரில் நடக்கிறது தான் சார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனா? ஆமாண்டா, ஒத்துக்கிறீங்களே? இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். எங்களுக்கு புரியலையே, எப்படி சார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்? யாரெல்லாம் இப்போ இது ஒரு எஸ்ஹெச்எம்னு ஒத்துக்கிறல்ல? இது ஒரு எஸ்ஹெச்எம். அப்போ இது எஸ்ஹெச்எம்னா இதுவும் எஸ்ஹெச்எம் தானே? எப்படி சார்? இந்த இடம் மீன் பொசிஷன் 0, இந்த இடம் பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஏ, அதாவது இந்த லொக்கேஷன். இந்த இடம் நெகட்டிவ் மேக்ஸிமம், இந்த இடம் -a, அகைன் 0. அப்போது இந்த இடம் வரும்பொழுது ஃபேஸ் π/2 ஒத்துக்கிறியா? டைம் t/4 ஒத்துக்கிறீங்களா? இங்கே வரும்பொழுது ஃபேஸ் π, டைம் t/2. அகைன் இங்கே வரும்பொழுது ஃபேஸ் 3π/2, டைம் 3t/4. அகைன் இங்கே வரும்பொழுது ஃபேஸ் 2π, ஒரு டைம் t. அப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் மாதிரி, ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன். பாசிட்டிவ் மேக்ஸிமம் மேலே, அகைன் மீன், அகைன் நெகட்டிவ் மீன், சரி நெகட்டிவ் மேக்ஸிமம், தென் மறுபடியும் மீன் பொசிஷன். அப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னா என்ன? ஆஃப்டர் டி டைம் அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இன்னும் இதுக்குள்ளாரி இன்னும் போகலை. சர்க்குலர் மோஷன் நடக்கும் பொழுது அதோட வெர்டிக்கல் டயாமீட்டரில் நடக்கிறது தான் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ரைட்டா? ஸோ ஈக்குவேஷனுக்குள்ளார வந்துருங்க. ரைட். ஸோ இனிஷியலாக ஒரு பாடி இங்கே இருக்குது, அந்த பாடி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. ரைட்டா? இது சர்க்கிள் மாதிரி தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே இருக்குது, இனிஷியலாக இங்கே இருக்குது அந்த பாடி. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி இங்கே போயிடுது. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ரைட்டா? ஓகே, யாராவது சொல்லுங்கள், ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன சிம்பிள், என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும்னா ஏன்னு நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஆம்ப்ளிடியூட்னா த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஆர் தான் ஏ. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா மேக்ஸிமம் போனால் அந்த ரேடியஸோட அளவுக்கு தானே மேக்ஸிமம் போக முடியும். கரெக்டாக? ஆர் தான் ஏ. அப்போது இந்த இடம் வெர்டிக்கல் டயாமீட்டர். ரைட்? இப்போ பார்ட்டிக்கல் இங்கே இருக்கா? இதுக்கு நேராக கோடு போட்டிங்கன்னா அந்த ஃபூட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒய். இந்த ஃபூட் இப்போ இந்த பாடி இங்கேருந்து இங்கே போகும் பொழுது வெர்டிக்கல் டயாமீட்டரில் ஃபூட் எங்கேருந்து எங்கே போகுது? இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஒய்யை தேடி தான் போயிட்டுருக்கேன். ரைட்டா? ஸோ பதில் சொல்லுங்கள். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா?
ஏன்னா இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ரைட்? அப்போது இங்கேருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒய், ஹைபார்சிஸ் ஏ, ஒய் பை ஏ. ஏன் சார் ஏ போட்டிங்க? ரேடியஸ் தானே அது. ரேடியஸ் தான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும். அப்போ நீங்கள் தேடி வந்த ஈக்குவேஷன் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஏ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்னு பார்த்துருப்பீங்க. விச் மீன் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டீன்னு பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்ததுன்னு இங்கே தான் கற்றுக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சர்க்குலர் மோஷன்லேயே கற்றுக் கொடுத்தேன். ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி, ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. அப்போது சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒய் பை ஏன்னு பிரமாதமாக புரிஞ்சுக்கணும். ஒய் மட்டும்தான் சார் நாங்கள் தேடி போகிறோம். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் உணரணும். ஏன் பக்கத்தில் ப்ளஸில் எதுவுமே வரல? ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 0ன்னு அர்த்தம். கரெக்டா? சரி, வேறு மாதிரி சொல்லி கொடுங்களேன். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2னா என்னங்க சார் அர்த்தம்? அந்த ஈக்குவேஷன் ஆரிஜின்லேருந்து, அந்த பார்ட்டிக்கல் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்போ எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆகிருக்கு? இந்த இடம் பை பை 2 ப்ளஸ்ஸு. அப்போ அந்த வேவ் ஸ்டார்ட் ஆன இடம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்நேரம் உங்களால் யோசிச்சிருப்பீங்க. அப்போ வெறும் ஏ சைன் ஒமேகா டினா மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கல் மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் இருந்தால் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த இடம் மைனஸ் பை பை 2வாக இருந்தால் அந்த பார்ட்டிக்கல் கீழேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தெரியுதா? நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கான்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் கேட்டால் உன்னோட பதில் என்ன? ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஒய்னா யார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஏ யார்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஒமேகா யார்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. டி டைம் பீரியட். ரைட்டா? ரைட். அடுத்தது ஒரு சின்ன மேஜிக் பாரு. ரொம்ப பில்டப்லாம் இல்லை, அதுக்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கும்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒமேகா டி 0ன்னு வச்சுக்கோங்களேன். ஒமேகா டி பை பை 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஒமேகா டி சார் ஒமேகா பேசுறது ஒரு மாதிரி கேக்குது ஒமேகா டி 2π. சார். இந்த ஒய் என்னவாகும்? சைன் 0 0s y 0 பை பை 2 sin 90 1 சார் வாய்ஸ் கிளியரா இல்ல சார். பிளஸ் y சார். எல்லாருக்கும் தெரியும் sin 180 0 சார். 270 மைனஸ் 1 தெரியும் தானே? sin 270 மைனஸ் 1 cos 180 மைனஸ் 1. இந்த இடம் y மறுபடியும் 0. இந்த 5 பேரையும் நல்லா பாரு. இந்த 5 பேரையும் பாரு. அப்போ நான் ஒமேகா டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போறேன். ஒமேகா டி 0வா இருக்கும்பொழுது y 0 இந்த இடம். ஒமேகா டி பை பை 2வா இருக்கும்பொழுது y பிளஸ் a, பை பை 2வா இருக்கும்பொழுது பிளஸ் a, பையா இருக்கும்பொழுது அகைன் 0. ஏய் வாய்ஸ் கிளியர் இல்லையா? ஆமா சார். எவ்வளவு நேரமா? அந்த ரெட் பென் ஏதாவது சார் வந்துச்சு. சரியா இருக்கா பாரு. ஏய் கிளியரா இருக்கா? பதில் சொல்லு. கேக்குதா? நோ சார். அப்படி பை நோ சொல்றீங்க. ஹேரி அக்கில சாரி. ஐயோ ரொம்ப சாரி பை. நான் வேற ஏதோ கால் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஒரு 4-5 பேர் பண்ணவே. உங்களுக்கு கேட்குது? அது மட்டும் கிளியராக இருந்தது மட்டும் சொல்லுங்க என்கிட்ட. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல. இப்போ ஓகே சார். ஓகே, கிளியரா கேக்குது சார். இப்போ கிளியர் சார். எங்கடா விட்டேன்? எங்கேருந்து சரியாக கேட்கல? அதை ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெட் பென் எழுதுறப்பல இருந்தே கேட்கல சார். இந்த ஒமேகா டீலேருந்து கேட்கலையா?
எஸ் சார். ரைட் ரைட் பாபா, ரொம்ப சாரி, டெக்னிக்கல் இஷ்யூ எனக்கு தெரியல. இந்த 5 நிமிஷத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். இப்போ அடுத்து 8:15 வரைக்கும் போகலாம். ஒரே நிமிஷம். நான் கால் வரதை கவனித்தேன், ஆனால் கண்டினியூஸாக நம்ம பசங்க அக்லேன் பண்ணியிருக்கேன். ராஜஸ்ரீ, தேன்மொழி, ராம்கோகுல் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. கேட்குதா? ஸ்டார்ட் பண்ணவா? Yes, sir. ரைட். ஸோ ஈக்குவேஷன் y = a sin ஒமேகா டி இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒமேகா டி 0வாக இருந்தால் sin 0 0, sin 0 0, y = 0. எதுக்கு இந்த வம்பு? நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்லித்தரேன் இந்த டாப்பிக்கை. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? y = a sin ஒமேகா டி. இப்போ ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்தால் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. நான் தான் சரியாக பார்க்காத விட்டேன். a sin ஒமேகா டி, ஒமேகா டி 0ன்னு கொடுங்களேன். இப்போ ஒமேகா டினா வேறு ஒன்றும் இல்லை, தீட்டா தான் ஒமேகா டி. ஸ்க்ரீன் தெரியல தானே? ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? பதில் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? எஸ் சார். ரைட். Yes, sir. இன்னைக்கு என்னாச்சு தெரியல இதுக்கு. இந்த ரைட். ஒமேகா டி 0, sin 0 0, y = +a. சரி, y = 0. சாரி y = 0. ஏன்னா sin 0 0 இல்லை. ஒமேகா டியோடது π/2. 90 டிகிரியாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ sin 90. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் sin 90 1. அப்போ 1 × a மட்டும் இங்கே வரும். ஒமேகா டி அகைன் பையாக இருக்கும் பொழுது sin 180 0, ஒமேகா டி 3π/2 270 இருக்கும் பொழுது நெகட்டிவ் -a. ஒமேகா டியோடது 2π இருக்கும் பொழுது அகைன் 0. இந்த 5 வேல்யூ ஒழுங்காக பாருங்களேன். ஒரு சைன் வேவ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். 0 பாசிட்டிவ் மேக்ஸிமம், 0 நெகட்டிவ் மேக்ஸிமம், 0. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஈக்குவேஷனில் சைன் இருந்தால் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது சைன் வேவ் தான் கிடைக்கும். ஈக்குவேஷனில் காசு இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய கிராஃபு கொசைன் கிராஃபாக தான் இருக்கும். எல்லாத்தையும் இந்த லெசனில் சூப்பராக கற்றுக்க போகிறீங்க. இப்போ கிராஃப் இஸ் ட்ரான் பிட்வீன் ஒமேகா டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்தெந்த ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கெங்கே நடக்கும்? ஒமேகா டி 0வாக இருந்தால் இன்னும் அந்த பாடி நகரவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த பார்ட்டிக்கல் நகரலை, இங்கே தான் இருக்குது. y 0 π/2வாக இருக்கும் பொழுது பாசிட்டிவ் மேக்ஸிமம் பாருங்கள் +a. பையாக இருக்கும் பொழுது அகைன் 0 பாருங்கள். 3π/2வாக இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம், இந்த இடம் -a, இந்த இடம் +a. 2πயாக இருக்கும் பொழுது அகைன் 0. இது அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. இது ஒரு சைன் வேவ். அப்போது ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆனால் அது ஒரு சைன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஒரு சைன் ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y = a sin ஒமேகா டி, a sin ஒமேகா டி. அப்போ ஒவ்வொரு ஒமேகா டியை வச்சுக்கிட்டு, இப்போ 0 அப்போ எங்கடா இருக்க? சார் எங்கள் வீட்டிலே இருக்கேன் சார். π/2 அப்போ எங்கடா இருக்க? எங்கள் வீட்டிலேருந்து மேக்ஸிமம் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டேன் சார். பையாக இருக்கும்போது திரும்ப நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்கு அந்த சைட்லேயே வந்துட்டேன், திரும்ப நெகட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டேன், திரும்ப 0க்கு வந்துட்டேன். ரைட்டா? ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இதிலேருந்து ஒமேகாவோட வேல்யூக்கு 2π/tன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் முன்னாடி பேசவே இல்லையே சார். கேர்ஃபுல்லாக கவனியே. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y = a sin ஒமேகா டி. இதை எப்படியெல்லாம் மாற்றலாம்? ஒமேகாவுக்கு பதிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, 2π/t 12th and repeated உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க. ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? இந்த ஒமேகாவுக்கானது என்னென்னா 2π/t. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இது வெறும் ஃப்ரீக்வன்சி. ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் கால்ட் as ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டுத்தையும் முதல்ல 11th பசங்க படிங்களேன். இது வெறுமனே ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் கால்ட் as ஃப்ரீக்வன்சி. எங்கெல்லாம் வேவ் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். எங்கெல்லாம் ஆசிலேஷன் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்கும்.
எங்கெல்லாம் டைம் பீரியட் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு பார்ட்டிக்கல் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கான டைம் பீரியட் டீன்னா அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 2π, அதனால் 2π/t. இப்போ ஆங்குலர்னு வார்த்தை வந்துட்டாலே மேலே 2π வந்துடும். வெறும் ஃப்ரீக்வன்சினா மேலே 1 மட்டும் தான் இருக்கும், டினாமினேட்டரில் டைம் இருக்கும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π/t, நியூ ஈக்குவல் டு 1/t. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூன்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த 1/tக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன்? நியூ, 2π/நியூ. இந்த ரிலேஷன் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆசிலேஷன் நல்லா புரியும். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படிலாம் சார் மாற்றலாம்? சம் வரும்பொழுது y ஈக்குவல் டு a sin ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t இன்ட்டு டீன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். இந்த t வேல்யூ கொடுத்துருவாங்க. ஒரே நிமிஷம். இப்போது இந்த t வேல்யூ t/4 இருந்தால் y என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்கள். ட்ரை பண்ண, உன்ட்ட தான் சொல்லியிருக்கேன். t/4 இருந்தால் y என்னவா இருக்கும்? இப்போ நான் எழுதியிருக்கிறது அத்தனையும் சம்ம அப்படியே கேட்குற சம். சொல்லுங்கள் பார்க்கும். y is equal to a. y ஈக்குவல் டு a. t/4னா எந்த இடம்? t/4னா வேவில் எந்த இடம்? ஆங்கிள் வச்சு சொல்லுங்கள். 0, π/2, π, 3π/2. 5/2. சூப்பராக சொன்னீங்க. π/2. அப்போ π/2 அப்படின்னா பாசிட்டிவ் மேக்ஸிமம் இந்த இடம்ல. உங்களுக்கு புரியுதா? அப்போ டைம் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பாங்க. போன கேஸில் ஆங்கிள் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்க. t/2 இருக்கும்போது என்ன சார் ஆகும்? இப்போ இதை பாருங்க, t/4க்கு போட்டு காமிக்கிறேன். a sin 2π/t, tக்கு பதிலாக t/4. ஒரு t போய் சேர்ந்துருச்சு. ஒரு 2க்கு ஒரு 2 போய் சேர்ந்தால் sin π/2. sin π/2 sin 90 1. அப்போ ஏ கிடச்சிச்சா பாருங்கள். நீ நினைக்கிற மாதிரி இந்த லெசன் பெருசாலாம் கஷ்டமாக இருக்காது. கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடும். ரைட்டா? அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒமேகா டி டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லை ஒமேகாவை உடச்சி 2π/tன்னு போட்டு அங்கேருந்து அந்த டி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களால் ஒய் கண்டுபிடிச்சிட முடியும். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. எப்போ கேட்டாலும் சொல்லணும், ஒரு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த டைமில் அது எங்கே இருக்குது, இந்த ஆங்கிளில் அது எங்கே இருக்குது, இந்த ஃபேஸில் அது எங்கே இருக்குது, இந்த பாத்தில் அது எங்கே இருக்குது, எல்லாத்தையும் உங்களால் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும் ஒரு வேவ் மட்டும் போட்டிங்கன்னா. ரைட்டா? சரி, அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னீங்கல்ல, எப்போல்லாம் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் படிக்கிறோமோ அப்போல்லாம் வெலாசிட்டி வேணும், எப்போல்லாம் வெலாசிட்டி இருக்கோ அப்போல்லாம் ஆக்சலரேஷன் வேணும் தானே. இப்போ ஒரு 10 minutes வெலாசிட்டி ஆக்சலரேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 20% ஆஃப் லெசன் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் ஓடிடாது. ரைட், அப்படியே தான் இருக்கீங்க. கவனமாக கவனிங்க. வெலாசிட்டி ஈக்குவேஷன், வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அநியாயமாக அந்த 5 நிமிஷம் நான் வேறு ரொம்ப பிரமாதமாக கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே கையை காலெல்லாம் அப்படி இப்படி ஆட்டிக்கின்னு மேலெல்லாம் போர்டில் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு சீனை போட்டுட்டு கிளாஸ் எடுத்தேன். கடைசியில் தான் தெரியுது அந்த 5 நிமிஷம் நான் பண்ணது அத்தனையும் வேஸ்ட்டுன்ட்டு. ரைட்டா? ரைட், நல்ல வேலை சொல்லிட்டீங்க. எனக்கு என்னடா அவன் மாட்டை கத்தின கரெக்டாக நீங்கள் மாட்டை ஜாலியாக இருந்தீங்கன்னா நேரம் கிளாஸ் முடிஞ்சுட்டு புரிஞ்சாதான்னு கேட்டு அப்படி அனுப்பிச்சி விட்ருப்பேன் இல்லை? ரைட். ஸோ வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஜாலியாக கற்றுக்கோங்க. இப்போ ஒய்யோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், ஏ சைன் ஒமேகா டி. சரி, எங்களுக்கு தெரியும் வெலாசிட்டி. ஒரு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எங்களுக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. v ஈக்குவல் டு dy/dt, d/dt. ஒய்க்கு பதிலாக எங்களுக்கு தெரியும் சார் ஏ சைன் ஒமேகா டி. இந்த டெரிவேஷனை ஒரே ஒரு டைம் சும்மா எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ v ஈக்குவல் டு ஏவை தூக்கி வெளில போட்டுரு, d/dt இந்த இடம் சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி. இந்த டீக்கு பக்கத்தில் ஒரு ஒமேகா இருக்குது, அது ப்ராடக்டில் வந்துடும் ஒமேகா. இதை இன்டகிரேட் பண்ணால் டிவிஷனில் வந்துடும். ஃபைனலாக நம்ம தேடி வந்தது ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. சூப்பராக இல்லை? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. அப்போது வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. யாராவது சொல்லுங்கள், இந்த கிராஃப் எனக்கு எப்படி கிடைக்கும்? சைன் கிராஃபா கொசைன் கிராஃபான்னு கேட்டால் இது பெரிய கேள்விலாம் இல்லை, பார்த்ததும் சொல்லிடுவேன் சார் கொசைன் கிராஃபு. கொசைன் கிராஃப் எப்படி சார் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கும். ஒமேகா டி 0, ஒமேகா டி π/2,
ஒமேகா டி பை, ஒமேகா டி 3π/2, ஒமேகா டி 2π. டக்குன்னு சொல்லுங்க பா. 0 அப்போ வி என்ன? வாயத்தர 0 அப்போ வி என்ன? ஏ ஒமேகா. ஏ ஒமேகா. ரைட், ஏ ஒமேகா. அடுத்தது என்ன வரணும்? 0. அடுத்தது என்ன வரணும்? cos 180 -1. இப்போ சொல்லுங்க. minus -a A ஒமேகா. 270 0. அடுத்தது பாஸ் 1 ஏ ஒமேகா. இந்த கிராஃப் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டடி பண்ணுங்களேன். அது சார் 0வாக இருக்கும் பொழுது பாசிட்டிவ் மேக்ஸிமம், ரைட்டா? 180ஆக இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம், திரும்ப 0 360 வரும் பொழுது பாசிட்டிவ் மேக்ஸிமம். இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு யோசிங்களேன். வழக்கம் போல் ஒமேகா டிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒமேகா டி 0வாக இருக்கும் பொழுது வி ரொம்ப மேக்ஸிமம் ஏ ஒமேகா, π/2ஆக இருக்கும் பொழுது 0, பையாக இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம் -a ஒமேகா, 3π/2ஆக இருக்கும் பொழுது 0, 2πயாக இருக்கும் பொழுது பாசிட்டிவ் மேக்ஸிமம். இந்த கிராஃப் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். π/2ல 0, பை அப்போ நெகட்டிவ் மேக்ஸிமம், 3π/2 0 மேக்ஸிமம். சூப்பராக இல்லை? அப்போ இந்த கிராஃபை பார்த்ததுமே நீங்கள் சொல்லிடணும், சார் இது வெலாசிட்டி கிராஃபு, சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் அந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி கிராஃபு. சைன் வேவ் மாதிரி போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபு. ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிராஃப் வரும். இந்த இடம் சைன் ஃபங்க்ஷன், அதனால் இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லணும். இது காஸ் ஃபங்க்ஷன், அதனால் கொசைன் வேவ்னு சொல்லணும், இல்லை காஸ் வேவ், எப்படினாலும் சொல்லிக்கோ. என்ன சைனாக இருந்தால் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். காசாக இருந்தால் 0க்கே மேக்ஸிமத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, பிரமாதமாக புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு அழகான ஒரு ஊஞ்சல். உனக்கு பிடிக்காத நபர் யாராவது அதில் உட்கார வச்சுக்கோ, இல்லை ரொம்ப பிடிச்ச நபரையும் உட்கார வச்சுக்கோ. மீன் பொசிஷனில் அந்த ஊஞ்சல் இருக்குது, எக்ஸாக்டாக அது ரெஸ்ட்டில் இருக்குது. மீன் பொசிஷன்லேருந்து நீங்கள் ஆசிலேட் பண்ணிட்டு எட்ட ஓடி போயிட்டீங்க. அப்போ மீன் பொசிஷன்லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம், அகைன் மீன். இதுதான் இந்த வேவ். கரெக்டா? அதே அந்த ஊஞ்சல் இங்கே இருக்குது. நீ என்ன பண்ணுற, ரொம்ப தூரம் போகணுன்றதுக்காக இந்த பர்சனையோ அல்லது அந்த ஊஞ்சலையோ ரிவர்ஸ் கொண்டு வரீங்க, ரிவர்ஸ் கொண்டு வரீங்க, ரிவர்ஸ் கொண்டு வரீங்க, ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது 1 டைம் 0 அப்போ, இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணுற. 1 டைம் 0 அப்போ அது எங்கே இருக்குது? மேக்ஸிமத்தில் இருக்குது. விட்டுட்டிங்கன்னா இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடும். உங்களால் உணர முடியுதா? இதுவும் ஒரு ஆசிலேஷன் தான், இதுவும் ஒரு ஆசிலேஷன் தான். ஏன் சார்? மீன் போயிட்டு மீன் வந்தால் ஒரு ஆசிலேஷன், இந்த மேக்ஸிமத்துலேருந்து திரும்ப அங்கே வர்றது ஒரு ஆசிலேஷன். எல்லாம் அளவு ஒன்று தானே பே. இங்கே பாருங்கள், இது போயிடுச்சா, அடுத்தது இங்கே வந்துருச்சா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோ. கரெக்டா? அப்போ இதுவும் ஒரு ஆசிலேஷன் தான், இதுவும் ஒரு ஆசிலேஷன் தான். மீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சைன் ஃபங்க்ஷனு, எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காஸ் ஃபங்க்ஷனு. ரைட்டா? அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடலாம் பே. சார் v = a ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு கற்றுக் கொடுத்தீங்க. இது ஏதாவது எங்களால் மாற்ற முடியுமா? மாற்றலாம். sin² θ + cos² θ = 1. ட்ரிக்ஜாமெண்ட்ரியில் எங்களுக்கு தெரிஞ்சது இவன் மட்டும்தான் சார். ஏன்னா எனக்கு அப்போ தான் அதுதான் தெரிஞ்சது. cos² θ = 1 - sin² θ. காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா √1 - sin² θ. இந்த காஸ் ஒமேகா டியை உடச்சிருங்க. ஏ ஒமேகா √1 - sin² ஒமேகா டி. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒய்க்கு பதிலாக ஏ சைன் ஒமேகா டின்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போது சைன் ஒமேகா டிக்கு பதிலாக y/aன்னு எழுதுனா சரியாக இருக்குமா? v = a ஒமேகா √1 - sin² ஒமேகா டிக்கு பதிலாக y²/a² எழுதுனா சரியாக இருக்கும். அங்கிருந்து v = a ஒமேகா √a² - y² தூக்கி ரூட்டை விட்டு வெளில போட்டேன். புரிஞ்சிக்க முடியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், a² - y² a².
ரூட்டை தூக்கி விட்டு வெளில போட்டாச்சு, ஏ போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலாக நீ தேடி வந்தது v ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டிக்கு நீங்கள் 2 ஈக்குவேஷன் படிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷனில் ஒன்று படிக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒன்று படிக்கணும். ஒரு ஈக்குவேஷனில் ஒய் வரணும், ஒரு ஈக்குவேஷனில் காஸ் வரணும், காஸ் ஒமேகா டி வரணும். அப்போ v ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சூப்பராக கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஒரே நிமிஷம். இப்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த டாப்பிக்கு. யாராவது நீங்கள் சொல்லுங்கள், ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த 3 கொஸ்டினும் உங்களோடது. பதில் சொல்லுங்கள். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா நான் எங்கே இருக்கேன் அதை மட்டும் சொல்லுங்கள். 2π இல்ல 0. ஆஹா, நான் கேட்குறது வார்த்தையாக கேட்குறேன். அட் மீன், அட் எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கேட்குறேன். extreme, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. At mean. அட் மீன் தானே, எப்படி எக்ஸ்ட்ரீம் சொன்னீங்க? ஒய் ஈக்குவல் டு ஜீரோமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் நகரவே இல்லைல்ல, பாடி இங்கே தானே இருக்குது. கிளியரா உனக்கு? clear sir, ரைட். ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா அட் மீன். அப்போ அட் மீன் பொசிஷனில் நீங்கள் பாருங்களேன், ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 0, அதனால் ஏ ஒமேகா. யோசிச்சு சொல்லுங்கள், ஏ ஒமேகா எங்கே ஏ ஒமேகான்னு படிச்சிங்க? அப்படியே டயக்ராமுக்கு வாங்களேன், எங்கே ஏ ஒமேகான்னு படிச்சிங்க? அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி ஏ ஒமேகா, ரைட்டா? அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி ஏ ஒமேகா. இப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ என்ன, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ என்ன, எனக்கு சொல்லிக் கொடுங்க. பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம், நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம். பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம். நெகட்டிவ் மேக்ஸிமம். அப்போ பாசிட்டிவ் மேக்ஸிமம் அப்போ வி என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் மேக்ஸிமம் அப்போ வி என்னவா இருக்கும்? 0. 0. நெகட்டிவ் மேக்ஸிமம் அப்போ வி என்னவா இருக்கும்? 0. 0. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பாடி மீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, போகுது 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 போகுது, டயர்டாகிடுது, இதுக்கு மேலே அதால் போக முடியல, V0 ஒத்துக்கிறீங்களா? அப்போது ப்ளஸ் ஏ அப்போ V0 வரும்பொழுது செம்ம வேகமாக வரும் 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 வரும், இந்த இடம் வரும்போது ரொம்ப மேக்ஸிமம் ஆகிடும். அப்போது அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம். நெகட்டிவ் மேக்ஸிமம் போக 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 ரெஸ்ட் எடுக்கும், 0 ஆகிடும். இந்த இடம் வரும்பொழுது V0, இங்கே மேக்ஸிமம். அப்போ 2 விஷயம் நல்லா கற்றுக்கோங்க. அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0. நல்லா இருக்கா? நம்ம டெய்லி பார்த்துருக்கிற விஷயம். சாதாரணமாக ஒரு பெண்டுலம் ஆசிலேட் பண்ணுறது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஊஞ்சலை ஆசிலேட் பண்ணுறதுக்குள்ளார இவ்வளோ ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரே நிமிஷம் கதை விட்டு போ. அட் மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் 0. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ அப்போ V0, மைனஸ் ஏ அப்போ V0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்பொழுது V வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்களா? இன்றைக்கி ஆக்சிலரேஷன் போகலான்னு நினச்சேன், பட் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இங்கே நிறையா இருக்குது, ரைட்டா? ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்டது 2 ஈக்குவேஷன். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு கற்றுக்கிட்டீங்க, வி ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி, வி ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது 5-2 மைனஸ் 5-1 கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத், del phi equal to 2pi by lambda into del x, del phi equal to 2pi by t into del t. இத்தனை விஷயமும் பிரமாதமாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம ரிட்டன் நோட்ஸை ஒழுங்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ, இல்லைனா பார்த்து எழுதிக்கோ. அதில் இருக்கிற விஷயம் தான் கற்றுக் கொடுத்துருப்பேன். இல்லை இந்த நோட்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன், இதையாவது பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ப்ராப்ளம் இன்றைக்கி ஒன்றும் போக தேவையில்லை, ப்ராப்ளம் பேசுகிற அளவுக்கு இன்னும் பெருசாக கான்செப்ட் நம்ம போகல. நாளை கிளாஸ் முடிச்சிடறேன், நாளையிலேருந்து நம்ம ப்ராப்ளம் ஒரு பக்கம் நீங்கள் பேரலாக போயிட்டே இருங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும்